ஸோ ஹலோ ட்ரேடர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு டே டைம் பார்த்தீங்கன்னா ஜூலை 30 டைம் வந்துட்டு 11 ஏஎம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம எதில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு செட்டப் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டியில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரி எடுத்துப்போம். ஸோ இது வந்துட்டு ஸ்விங் ட்ரேட் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கிறது யூஎஸ்டி ஜிபிஐ. எஸ்டர்டே வந்துட்டு ஏன் வீடியோ போடலன்னா எஸ்டர்டே வந்துட்டு வீடியோ வந்துட்டு அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. ஆனால் எஸ்டர்டே வந்துட்டு நம்ம ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ $33 போகாமல் ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்துட்டு வீடியோ ஸ்டக் ஆனதுனால வீடியோ எடுக்க முடியல. ஷார்ட்ஸ் மட்டும் நேற்று வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு ஜிபிபி யூஎஸ்டியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேடு பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஜிபிபி யூஎஸ்டி ஓகே, என்ட்ரி, நியூ ஆர்டர், ஸ்டாப் லாஸ், டிபி. டிபி வந்துட்டு நியர்லி இந்த ஹை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ அதை பேஸ் பண்ணி எஸ்எல் பார்த்தோன்னா எங்கே வருதுன்னா ஸோ 191 மீன்ஸ் இந்த லோ பக்கமாக வருது. ஸோ ஓரளவு இந்த லோ வந்துட்டு எஸ்எல், டிபி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே ட்ரைல் பண்ணி வச்சுப்போம். ஸோ ஓகே கைஸ், என்ட்ரி எடுத்துப்போம். ஸோ ஓரளவு இந்த ட்ரேடுக்கு வந்துட்டு ஒரு $30 பக்கமாக எஸ்எல் வைக்கிறேன். ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் தான் இது. ஸோ ட்ரேட் வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. ஓவராலாக நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வந்துட்டு எடுத்திருக்கோம்னா 0.15 லாட் வந்துட்டு ஜிபிபி யூஎஸ்டியில் வந்துட்டு ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ நான் எதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தேங்கிறது வந்துட்டு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி வந்துட்டு கண்டினியூஸாக செல் ஆகிட்டே வந்திருக்கான். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எங்கே ஜென்ரலாக மேஜர் ரிட்ரேஸ்மெண்ட் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு 17ஆம் தேதி தான் சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு ஒரு மேஜர் ரிட்ரேஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 25, அதாவது ஜூலை 25லேருந்து கண்டினியூஸ் ஒரே ஸ்டிஃபான எலாங்கடிடான டேரக்ட் செல்லிங்கு. ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு மேஜர் ரிட்ரேஸ்மெண்ட்டுமே வரல. ஸோ ஜென்ரலாக ப்ரைஸோட நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செல்லிங் வந்துச்சுன்னா ஒரு பையிங் வரணும், செல்லிங் வந்துச்சுன்னா பையிங் வரணும். ஏன்னா ப்ரைஸோட நேச்சரே ஸ்விங்கோட நேச்சர் தான். ஸோ ஸ்விங் வந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப, ஏன்னா ஒரு 5 டேஸ் பக்கமாக வந்துட்டு கண்டினியூஸ் ட்ரெண்டிங் செல்லிங் ஸ்விங் தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் அக்குமுலேட் ஆகிட்டு ஹையர் லெவலில் ஹோல்ட் ஆனிச்சு. ஸோ இந்த ஸ்விங் வந்துட்டு இந்த சப்போர்ட் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு வந்து அதிக ப்ராபபிலிட்டி. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு இன்ட்ராடேக்கு ஒரு சின்ன ஒரு பையிங் பொசிஷன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ லோவர் த டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா போய் பார்த்தா நம்மளுக்கு வந்து இன்னுமே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ லோவர் த டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் பக்கமாக வந்து கண்டினியூஸாக ட்ரெண்டிங்கான செல்லிங் செஷனாக இருந்திருக்கு. ஸோ 24, 25, 26 அப்போ கூட கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு சஸ்டெயின் ஆக ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தி ரிட்ரேஸ்மெண்ட் வரல. ஸோ ஜென்ரலாக வந்துட்டு ஒரு கன்சால்டேஷன் மாதிரி ஒரு சாப்பி பையிங் மாதிரி வந்துட்டு அகைன் வந்துட்டு பிரேக் ஒன் கொடுத்துட்டான். ஸோ லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு ஹையர் லெவலில் வந்துட்டு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் வந்து டெஸ்ட் ஆகிட்டே இருந்தால். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு அதிக ப்ராபபிலிட்டி இருக்குன்ட்டு நம்ம ட்ரேட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் வந்துட்டு நல்லாவே ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துறான். ஸோ நம்ம என்ட்ரி கொஞ்சம் லேட்டாக எடுத்துட்டு நான் இந்த கேண்டில் இந்த ஹையில் பிரேக் ஆகும்போது எடுக்கலான்னு பார்த்தேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இதாகி நம்ம என்ட்ரி கொஞ்சம் மேலே தான் கொடுத்தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓவராலாக வந்துட்டு ஒரு $1 பக்கமாக ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ கீழே இருக்கிறது வந்துட்டு இது வந்து எடுத்துக்காதீங்க. யூஎஸ்டி ஜேபி வந்து நான் ஸ்விங் ட்ரேடுக்கு எடுத்திருக்கேன். ஸ்விங் ட்ரேடு எதை பேஸ் பண்ணி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் லெவலில் இருக்குது. ஸோ அதனால் ஸ்விங் ட்ரேட் வந்து எடுத்திருக்கேன். யூஎஸ்டி ஜேபிஐயில் ஸ்விங் ட்ரேட் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன்ட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ சேம் இப்போ பார்த்தாலும் சேம் கான்செப்ட் தான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஐ வந்துட்டு ஒரு 2-3 மந்த்தாக பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சில் ஹையர் லெவலில் ஹோல்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ உங்கள் ப்ரைஸை பார்த்தாலே தெரியும் எங்கேருந்து செல்லிங் வந்துச்சு சேம் லெவல், செல்லிங் வருது சேம் லெவல். ஸோ அந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல ப்ரைஸோட ஜென்ரல் நேச்சர் என்னன்னா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும். ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் வந்துச்சுன்னா மினிமம் இந்த லெவல் வரது எக்ஸ்பெக்டேஷனு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு யூஎஸ்டி ஜேபிஐயில் ஸ்விங் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ அதோட டிபிஎஸ்எல் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். 0.01 லாட்டில் எடுத்திருக்கேன், அதான் மினிமம் குவான்டிட்டி. ஸோ அதுவே வந்துட்டு ஒரு $20 பக்கமாக எஸ்எல் வச்சு 1:1 ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ என்னோட வந்து எஸ்எல் வந்து இந்த லோ, டிபி வந்துட்டு இந்த ஹை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸு ப்ராபபிலிட்டி அதிகம்னு சொல்லிட்டு 1:1 எடுத்திருக்கேன். யூஎஸ்டி ஜேபிஒய் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா $90 பக்கமாக ஸ்டாப் லாஸு, டிபி பார்த்தீங்கன்னா ஒரு $70 நியர்லி 1:1 பக்கமாக வந்துட்டு அந்த ஸ்விங் ட்ரேடும் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு இன்ட்ராடேக்கு பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டியில் தான் எடுத்திருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம என்ட்ரி எடுத்ததுலேருந்து ப்ரைஸ் நல்லாவே வந்துட்டு புஷ் அவுட் ஆகி மேலே போய் தான் க்ளோஸ் அடிச்சிருக்கான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது. ஓகே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து நல்லாவே கொஞ்சம் ரிட்ரேஸ்மெண்ட் வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரைல் பண்ணி இந்த லோவில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஓவராலாக இப்போதைக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $16 ஸ்டாப் லாஸ் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ நியூ ஆர்டரில் போயிட்டு தென் ஐ திங்க் இதுலேயே ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
ஸோ இதில் ஆட் பண்ண முடியாது. ஸோ புதுசாக நம்ம ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ணி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நியூ ஆர்டரில் அகைன் ஒரு $10 எஸ்எல்ல இன்னும் ஒரு கொஞ்சம் ட்ரேட் எடுக்க போகிறேன். தென் ஸ்டாப் லாஸ் டிபி சேம் அதே இடம் தான். எஸ்எல் வந்துட்டு இங்கே ட்ரைல் பண்ணியாச்சு. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு $15 பக்கமாக எஸ்எல்க்கு போகிறேன். ஓகே, பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ அகைன் இன்னும் கொஞ்சம் கீழே வந்து என்ட்ரி எடுத்து என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரைல் பண்ணிட்டு வந்து இங்கே வச்சிட்டேன். ஸோ இந்த அளவு தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். ஸோ ட்ரைல் பண்ணி இங்கே வச்சுட்டு ஸோ இந்த ட்ரைலிங்க்கு நடுவு உள்ள எஸ்எல் வந்துட்டு எஸ்எல் பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த பேலன்ஸ் அந்த எஸ்எல்க்கு வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரைஸ் வந்துட்டு எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு. ஸோ ஓகே கேஸ், நியர்லி வெயிட்டிங் ஃபார் 2 hours 2 மணி நேரம் பக்கமாக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்து ஃபைனலாக வந்து டிபி பக்கமாக வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம குயிக்காக மேஜர் குவான்டிட்டி வந்து புக் பண்ணிடுவோம். ஸோ 2 ட்ரேட்லையுமே வந்து மேஜர் குவான்டிட்டி வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ நான் மார்னிங்லேயே இந்த ஹை வரும்போதே புக் பண்ணலான்னு வெயிட் பண்ணுதேன். ப்ரைஸ் வந்துட்டு அகைன் ரிஜெக்ஷன் ஆகி ரொம்ப நேரம் ஒரு 2 hours பக்கமாக இந்த ரேஞ்சிலே ஹோல்ட் ஆகிட்டு இப்போ பிரேக் அவுட் வந்திருக்கு. ஸோ நம்ம ஓவராலாக மேஜர் குவான்டிட்டி வந்து புக் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்க குவான்டிட்டி வந்துட்டு நம்ம காஸ்ட் டு காஸ்ட் ட்ரைல் பண்ணி வச்சிருவோம். ஸோ இனிமேல் ப்ரைஸ் வந்து எங்கே பண்ணாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே ஹையர் லெவலில் வந்துச்சுன்னா இன்னும் ஒரு $10 $15 வந்து எக்ஸ்ட்ரா மேலே வரும்போது நம்ம ஃபுல் குவான்டிட்டி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஓடிட்டு இருக்கிறது வந்து USDJP வந்துட்டு ஸ்விங் ட்ரேடு. ஸோ இப்போ மேலே 2 ஓடிட்டு இருக்கிறது மாதிரி தான் இப்போ வந்துட்டு நம்ம எடுத்த ட்ரேடு, இன்ட்ராடேக்கு எடுத்த ட்ரேடு. ஸோ ஆஸ் பர் அவர் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம டிபி வந்துட்டு ஸோ இந்த ஹை தான் பிரேக் ஆகிறதுக்கு டிபி வச்சுருந்தோம். சேம் அந்த இடத்துல வந்தோன்னா மேஜர் குவான்டிட்டி வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ ஓவராலாக இந்த வீக் 3 டே எடுத்துருக்கோம். 3 நாள் பார்த்துமே 3 நாளுமே வந்துட்டு நம்மளுக்கு டிபி தான். ஸோ ஃபஸ்ட் டேவும் டிபி தான், செகண்ட் டேவும் டிபி தான், தேர்ட் டே நேற்று வந்துட்டு ஏன் வீடியோ போடலன்னா நேற்று வந்துட்டு வீடியோ வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. ட்ரேடும் வந்துட்டு ஒரு 3 ட்ரேட் பக்கமாக எடுப்போம். 3 ட்ரேடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். ஸோ அந்த ஹிஸ்ட்ரியும் காட்டுறேன். ஸோ இதுதான் யூஎஸ்டி கேடில் எடுத்திருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்துட்டு எஸ்எல் $47 வந்து எஸ்எல் அடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் இப்போ ஜிபிபி யூஎஸ்டியில் எப்படி எஸ்எல் அடிச்சோ சேம் அதே மாதிரி தான் யூஎஸ்டி கேட்லேயும் நேற்று பண்ணியிருந்தான். நேற்று எந்த இடத்துல வந்து நம்மளோட ட்ரேட் இருந்துச்சுன்னா நேற்று யூஎஸ்டி கேடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி இருந்துச்சு. கரெக்டாக இந்த பையிங்கில் வந்து என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ உங்களோட டைமோட காட்டணும்னா ஸோ இந்த கேண்டிலோட டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடிசி 5:30. ஸோ 10 PM கேண்டில் தான் நம்மள என்ட்ரி இருந்துச்சு. சேம் அதே மாதிரி இதில் க்ளோஸ்டு பொசிஷன்ஸில் இந்த யூடிசி டைம் இதில் மாற்ற முடியுமா என்னன்னு தெரில. வெயிட் பண்ணி இதில் பார்ப்போம். நம்மளோட ஃபண்டிங் விப் பார்த்தோன்னா நம்மளோட இந்தியன் டைமிங்லேயே காட்டும். ஸோ நேற்று யூஎஸ்டி கேடில் இந்த இடத்துல டைம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ மார்க் பண்ணி கூட காட்டுறேன். 10:05க்கு எடுத்திருக்கேன் நேற்று யூஎஸ்டி கேடில் பை என்ட்ரி 10:05க்கு. ஸோ அதே சேம் நம்ம சார்ட்டில் பார்த்தோம்னா 10:05 கேண்டில் எங்கே இருக்குது? ஸோ 10:05 எஸ் தான் இந்த ஓப்பனிங் கேண்டில் கரெக்டாக இந்த கேண்டில் க்ளோசிங்கில் இந்த கேண்டில் க்ளோசிங் ஆகி அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போது எடுத்திருந்தேன். ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இந்த லோக்கு வைக்காம கொஞ்சம் கீழே வச்சிருந்தேன்னா ஸ்டாப் லாஸ் வந்துட்டு அகைன் செல்லிங் வந்துட்டு இந்த லோ பிரேக் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கீழே வச்சிருந்தேன். ஆனால் ப்ரைஸ் என்ன இருந்துச்சு, நல்ல ஒரு செல்லிங் வந்துட்டு கரெக்டாக என்னோட ஸ்டாப் லாஸ் இங்கே இருந்துச்சு. ஸ்டாப் லாஸ் கலெக்ட் பண்ணிட்டு அக்ரெசிவாக பை ஆகும்போது அகைன் நான் ரீஎன்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ அந்த ரீஎன்ட்ரி அப்படியே பார்ஷியலாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணும்போது தான் ஓவராலாக நேற்று வந்துட்டு 5 ட்ரேட் பக்கமாக எடுத்த மாதிரி இருந்துச்சு. இது ரீஎன்ட்ரியில் வந்துட்டு ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் தான் எடுத்திருந்தேன், இந்த 1.5 லாட்டு. இந்த 5 லாட்டை வந்துட்டு பார்ஷியல் புக்கில் வந்துட்டு க்ளோஸ் பண்ண ஓவராலாக வந்துட்டு ஒரு 3 ட்ரேட் பக்கமாக வந்துருச்சு. இது வந்து இன்னைக்கு எடுத்த ட்ரேடு ஜிபிபி USD 25.20. ஸோ இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்துட்டு நான் பார்ஷியல் புக்கில் க்ளோஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து 5 ட்ரேட் மாதிரி காட்டும். ஸோ நேற்று அந்த ரெக்கார்டிங் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணதுனால நேற்று வீடியோவும் போட முடியல, ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருந்தோம். ஸோ இந்த ஜிபிபி USD இன்னும் மேலே வரும்போது நான் பேலன்ஸ் இருக்க வந்து லாட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு ஓவராலாக நம்ம புக் பண்ண ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி $46 போகாமல் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபண்டிங் பிப்பில் நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் செகண்ட் பேஸ் கிளியர் பண்ணுறது, ரியல் அக்கௌண்ட்டில் பண்ணுறது எல்லாமே A to Z வந்து சேனலில் வீடியோ போடலான்ட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்காக ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, டாடா, லவ் யூ, பை பை கைஸ்.